ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சிம்பிளான ஈஸியான ராகி பிஸ்கட் தான் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். என்னோடய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்க கப்பு டம்ளர் ஏதாவது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 1 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கிட்டால் அதே 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்து ஒரு விஸ்கோ இல்லைனா கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இல்லைன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து நீங்கள் மிக்சர் ஜாரில் கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். கூடவே அதில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு, 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு பார்த்தீங்கன்னா நல்லா பைண்ட் ஆகும். ராகி மாவு வந்து எது கூடயுமே ஒட்டாது. அதுக்காக தான் வந்து கோதுமை மாவு சேர்த்துருக்கோம். அதை நல்லா கலந்து விட்டதுமே அகைன் 1 கப் அளவுக்கு ராகி மாவு, 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிணையும் போது கட்டியெல்லாம் இல்லாமல் நமக்கு மாவு நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக தான் இப்படி சேர்த்துருக்கோம். இந்த அளவுக்கு மாவு நல்லா பிசைஞ்சதுமே ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க உருண்டைகளை குட்டி குட்டி உருண்டைகளாக எடுத்து நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் அதை ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் ஓரளவுக்கு தடிமனாக அதை தட்டி நமக்கு வந்து ஏதாவது ஷேப் மேலே வேணும்னா நம்ம ட்ரா பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஸ்கொயரு லைன்ஸு அது மாதிரி போட்டு விட்டுருக்கேன். இது வந்து குட்டியை சாப்பிடும்போது ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். வேணுங்கிற ஷேப்பில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு ப்ரீ ஹீட் பண்ணிக்கிற வடைச்சட்டியில் இதை கொண்டு போய் வச்சிடலாம். நான் வந்து இரும்பு வடைச்சட்டி தான் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக மணல் சேர்த்து நல்லா ஹீட் ஆனதுமே ஸ்டீல் ஸ்டாண்டு இல்லைன்னா திரவக்கொடி அது மாதிரி ஏதோ ஒன்று வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்க பிளேட்டையும் வச்சு நல்லா வந்து கப்புன்னு மூடி வச்சிடணும். கேப் இல்லாமல் மூடி வைக்கும்போது எக்ஸாக்டாக ஒரு 25 மினிட்ஸ்லேயே இது குக் ஆயிரும். அந்த பிளேட்டுக்கு போக கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா வந்து மாவு இருந்தது. அதனால நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற வடைச்சட்டியை வச்சு மறுபடியும் தனியாக அதுலேயும் ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதையும் ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுட்டேன். எக்ஸாக்டாக ஒரு 25 to 30 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு இடையில ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டாம். 30 மினிட்ஸ் கழித்து ஃபஸ்ட்டாக இரும்பு வடைச்சட்டியில் வச்சு அதை வந்து எடுத்து பார்த்தேன். அது வந்து நம்ம ஒரு கத்தி வச்சு குத்தி பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும். அது ஒரு 10 மினிட்ஸ் வந்து கூல் டவுன் ஆகும்போது பிஸ்கட் மாதிரி நல்லா வந்து ஹார்டாக மாறிடும். 2 பிளேட்டுமே நல்லா குக்காய் வந்ததுமே எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டேன். இப்போ வந்து எடுக்கும் போதே நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டே வந்து நெய் தடவி வச்சதால் எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணி 7 மாதம் 8 மாதம் குழந்தைகளுக்கு கூட நம்ம கொடுக்கலாம். வீட்லேயே செஞ்சதுங்காட்டி ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள்.